யாத்திரம் புஸ்தகம் 15 வாசிக்கிறோம் 6வது வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஜனை நொறுக்கி விட்டது. இது எப்பொழுது என்று கேட்டால், உலையான ஸ்டேட்டில் இருக்கிற பொழுது இந்த அனுபவம் வராது. மோசே சொல்கிறேன், எகிப்தில் இருக்கிற பொழுது, பார்வோன் அரண்மனையில் இருக்கிற பொழுது, வெளிப்புறத்தில் பெரிய அரண்மனை வாசி, உள்ளே நிறைய அடிமைத்தனம் இருக்குது, கோபம் தலைக்கு மேலே வரும். அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த காரியம் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் கொலை செய்கிற அளவுக்கு போய்விடுகிறது. தீங்கு என்ன துக்கப்படுத்தாது இருக்கும்படி இது யாவேசு வேண்டுகிறார். இங்கு மற்றவனுக்கு தீங்கு செய்து பெரிய காரணகர்த்தாவாய் மோசே காணப்பட்டு விடுகிறார். எகிப்தனை அடிக்கிறது, கொலை பண்ணி தூக்கி புதைச்சிட்டு வந்துடுது. எல்லாம் சொல்கிறேன் இல்லையா, வெட்டி புதைச்சிடுவேன். அந்த மாதிரி செஞ்ச மனுஷன். ஏன்? கோபம், கடும் கோபம். இந்த எகிப்தினுடைய அந்த ஆவி இறங்கியிருக்குது. ஓடுறதெல்லாம் எபிரேய ரத்தம். ஆனால் எகிப்தினுடைய சாப்பாடு, எகிப்தினுடைய கலாச்சாரம், எகிப்து தான். அது முழுதும் பாவம்னு சொல்ல வரேன். அந்த தேவ தரிசனம் அவனை அப்படியே மாற்றி விடுகிறது. அப்பொழுதுதான் தெரிகிறது யார் உண்மையான பகைஞ்சன், யார் உண்மையான தோழமை, எங்கு நம்ம இருக்கணும்னு தெரியணும். ஒரு காலத்தில் நீங்கள் திரும்பி பாருங்கள், தோழமையில் துன்மார்க்கோடு துன்மார்க்கராக, பாவிக்கு பாவியாக, பரியாசக்காரராக எல்லாருடைய நட்பையும் கொஞ்சம் கூட ஆவிக்குரிய கூச்சம் இல்லாமல் நம்ம கடைப்பிடித்திருப்போம். அதனால்தான் இப்போது இன்றைய தேதியில் அவங்க சொல்கிறாங்க, இவர் பெரிய இவர் பேச வந்துட்டார். என்ன சொல்ல, ஒவ்வொரு ஊரையும் சொல்கிறேன். இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது, அன்றைக்கெல்லாம் எங்கள் கூட தானே இருந்தேன், அப்போல்லாம் நாங்கள் செஞ்சு, அதுதான் பேதர் சொல்கிறோம். முந்தின நாட்களில் உலகத்தின் வழிபாடுகள் படி நாம் காணப்பட்டோம், இப்பொழுது அப்படி இருக்க முடியாது. எனக்குள் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். மறுரூபத்தின் வாழ்க்கை, மனம் திரும்புதலின் வாழ்க்கை, மகிமையான ஜீவியம். இப்போது உண்மையிலே யார் தோழமை, முந்தின நண்பர்களெல்லாம் இப்போ பகிரில் மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கர்த்தருனை அப்படியே வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் முதல்ல யாருக்கு சத்துரு? நமக்கு யாரா திட்டினா அவன் சத்ருவாயிடுவான். இப்போ அப்படி இல்லை. எழுத்தின்படி பார்த்தா, நானே ஆண்டவரே உமக்கு சத்ருவாய் இருந்தேன். என் செய்கை, என் சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நிலைப்பாடுகள், என்னுடைய நடை உடை பாவனை எல்லாமே உமைக்கே நான் விரோதியாக இருந்தேன். உலக ஸ்நேகத்தில் நீ ஈடுபட்டு இருந்தேன், மூழ்கி இருந்தேன், பாவத்தை தண்ணீரை போல பருக்கி வந்தேன். இப்போ என் சொந்த மனசாட்சி என்னை குத்துகிறது. நான் உமக்கு பகைஞனாக இருந்த நாட்கள் போதுமண்டவரே, உம்மோட கூட நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதெல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது விசுவாசிகளுக்கு மட்டுமில்லை, விசுவாசத்துலேருந்து வார்த்தைக்குள்ளே வரணும். அப்போ தான் இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தும்.